புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் கார் இருசக்கர வாகனம் நேருக்கு நேராக மோதிய பயங்கர விபத்து. உடல் நசுங்கிய நிலையில் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபர் 2 மணி நேரம் படகு மூலமாக தேடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சி மொட்டூர் கிராமத்தை சார்ந்தவர் சந்தோஷ்குமார், வயது 32. புதுச்சேரியில் உள்ள தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை பணிக்கு வந்தவர் பணியை முடித்துவிட்டு வழக்கமாக தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கார் முன்னால் சென்ற பள்ளி வாகனத்தை முந்தும் போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் உடல் நசுங்கிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தோஷ்குமார் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். மேலும் இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்த பூர்ணாங்குப்பத்தை சார்ந்த பெண்மணியும் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபரை தேடி கிடைக்காததால் அருகிலுள்ள படகு குழாமிலிருந்து படகு வரவழைக்கப்பட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆற்றில் உடலை தேடினர். நீண்ட தேடலுக்கு பிறகு சந்தோஷ்குமார் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை வலைவீசி தேடி வருவதுடன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாலத்தில் விபத்து நடந்தால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்நிலையில் நோனாங்குப்பம் பாலத்தில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதும் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் என இணைய வழியில் மிரட்டல் விடுத்து 9.5 லட்சம் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணைய வழி மோசடிக்காரர்கள் தைவான் நாட்டிற்கு போதைப்பொருள் கடத்தியதில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் எனவே தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாக மிரட்டி அவரிடமிருந்து 9.69 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். மேலும் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தேடியதில் மோசடி நபர் தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. பின்னர் அங்கு சென்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை செய்ததில் மோசடி நபர் சங்கரா ராவ் என்பதும் தனியார் வங்கியின் முன்னாள் ஊழியர் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து 9.5 லட்சம் பணம், செல்போன் மற்றும் பேங்கிங் செக்புக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே தோப்பில் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் அடையாளம் தெரிந்தது. சேதராப்பட்டு அடுத்த கரசூர் ரேடியோ நிலையம் எதிரே அடர்ந்த தோப்பில் கடந்த 26ஆம் தேதி காலை இளம்பெண் ஒருவர் தூக்கில் பிணமாக தொங்கினார். இதை பார்த்தவர்கள் சேதராப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்த பெண் வெளியூர் அடுத்த உத்தரவாகினிப்பேட்டை சார்ந்த ஜெயசுதா, வயது 30 என்றும் தெரிய வந்தது. கடந்த 4 வருடத்திற்கு முன்பு அவருக்கு திருமணம் நடந்துள்ளது. ஒரு சில மாதங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். பின்னர் கரையம்பேட் பகுதியை சார்ந்த ஏற்கனவே திருமணமான மணிகண்டனை 2வதாக ஜெயசுதா திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே இருவருக்கும் சில மாதங்களாக பிரச்சனை எழுந்துள்ளது. இதனால் மனமுடைந்த ஜெயசுதா தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. இளம்பெண் தற்கொலை குறித்து உழவர்கரை துணை தாசில்தார் முனியம்மாள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு B.Ed பட்டப்படிப்பிற்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு B.Ed பட்டப்படிப்பிற்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். நடப்பு கல்வியாண்டிற்கான 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் கல்லூரி நிர்வாகத்தால் பதிவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த விண்ணப்ப படிவத்தை ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல்
படிவத்தை கல்லூரியின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரில் வந்து சமர்ப்பிக்கலாம். இவ்வாறாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி நிர்வாகி சாரங்கபாணி, மேலாண் இயக்குனர் வீர வெங்கடேஸ்வரி மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர். கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு மிஷன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதியதாக 50 படுக்கைகள் கொண்ட அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, துணை இயக்குனர் ஷமுனிசா பேகம், இயக்குனர் உதயசங்கர், டீன் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், மக்கள் தொடர்பு அதிகாரி ராஜேஷ், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி அருண், நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம், துணை நிதி அதிகாரி விஜயகுமார், துணை பதிவாளர் சாந்தி, கண்காணிப்பு பொறியாளர் வல்லவன் உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த கட்டிடம் அமைக்கும் பணிகள் 10 மாத காலத்திற்குள் நிறைவு பெறும் வகையில் அடுத்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. துணை தாசில்தார் போட்டித் தேர்வினை 37,000 பேர் எழுதவுள்ள நிலையில் இதுவரை 24,000 ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களுக்கு கடந்த மே 5ஆம் தேதி விண்ணப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மே மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூன் 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன. இதில் மொத்தமாக 37,349 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் மதியம் 3 மணி வரை 24,388 பேர் ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்துள்ளனர். இவர்களுக்கான போட்டித் தேர்வு வருகின்ற 31ஆம் தேதி 2 அமர்வுகளாக நடக்கிறது. காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் அமர்வும், மதியம் 2:30 முதல் மாலை 4:30 வரை 2ஆம் அமர்வு போட்டித் தேர்வு நடைபெறுகிறது. வருகின்ற 31ஆம் தேதி காலை 9:30 மணி வரை ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்கள் காலை 9:30 மணி மற்றும் மதியம் 2 மணிக்கு மூடப்படும். தேர்வு நடத்தும் 4 பிராந்தியங்களிலும் உள்ள தேர்வு மையங்களிலும் மொபைல் இணைய சேவையை தடுப்பதற்காக ஜாமர் கருவி அமைக்கப்படுகிறது. கண்காணிப்பு கேமராக்களும் வைக்கப்படுகின்றன. தேர்வர்களுக்கு உடல் சோதனை, பயோமெட்ரிக் வருகை பதிவு உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிஆர்டிசி சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாஹேவிற்கு சிறப்பு பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிஆர்டிசி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக ரூபாய் 900 கட்டணத்தில் சிறப்பு பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற 3ஆம் தேதி இரவு 7 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு விழுப்புரம், சேலம் வழியாக மாஹேவிற்கு, 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மாஹேவிலிருந்து புறப்பட்டு சேலம், விழுப்புரம் வழியாக புதுச்சேரிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி 3ஆம் நாளான இன்று புதுச்சேரி கடலில் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை கரைத்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியொட்டி கடந்த 27ஆம் தேதி பொது இடங்கள், கோவில்கள், வீடுகளில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரியில் முக்கிய இடங்களில் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் 5ஆம் நாளான 31ஆம் தேதியன்று ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பழைய துறைமுகம் அருகே கடற்கரையில் கரைக்கப்படும். இதற்கிடையே பொதுமக்கள் வீடுகளில் வழிபட்ட சிறிய அளவிலான களிமண் விநாயகர் சிலைகளை 3ஆம் நாளான இன்று தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் கரைத்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் வாசக்கால் வைக்கும் பணிக்கான பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா
கடந்த 2 மாதத்திற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சுயம்பாக கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதிகள் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். மகாபார காவியத்தில் அரவானின் தியாகத்தை மையமாக கொண்ட இந்த திருக்கோவில் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழிவில்லா அடையாளமாக விளங்குகிறது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். ஸ்ரீ கூத்தாண்டவருக்கும் மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெறும் தெய்வீக திருமணம் விழாவின் பிரதான நிகழ்வாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலின் பூமி பூஜை 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பெரும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் ஆகியோர் கோவில் திருப்பணியை விரைந்து முடிக்க ஆலோசனையை வழங்கி அதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாக ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்திடம் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழுவினர், முன்னாள் அறங்காவலர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் மு. லாவண்யா அவர்களின் மருமகன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி முனைவர் மு. லாவண்யா அவர்களின் மருமகன் அழகானந்தம் பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 2000 பொதுமக்களுக்கு விலை உயர்ந்த சேலை வழங்கப்பட்டது. இந்த விழாவின் போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பாஜகவில் மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். அவரை நியமன சட்டமன்ற உறுப்பினராக பாஜக நியமித்தது. 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினரான தீபாய்ந்தன் மக்கள் பணியாற்றும் வேலைகள் அவருக்கு ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அரசு சார்பில் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நடந்த கணபதி ஹோமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தனது குடும்பத்தாரோடு பூஜையில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஊசுடு தொகுதியை சார்ந்த முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதியின் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசன் அசோசியேஷன் இணைந்து 2ஆம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி துவக்க விழா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசன் அசோசியேஷன் இணைந்து 2ஆம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி நிகழ்வு 2.0 துவக்க விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு இன்று முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அவரோடு முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்னசுவாமி, மருத்துவ மேலாளர் டாக்டர் ஜோசப்ராஜ் மற்றும் ஆராய்ச்சி மானியம் தலைவர் டாக்டர் பாப்பா தசாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு முக்கிய விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன செவிலியர் கல்லூரி முதல்வர் மற்றும் நோடல் அதிகாரி டாக்டர் பிரமீளா தமிழ்வாணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து 25க்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு
நுண்ணறிவான உரைகள் பகிர்ந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முதுநிலை படிப்பாளர்கள், இன்டர்னர்கள், இளநிலை மருத்துவ படிப்பாளர்கள், செவிலியர் மற்றும் அவசர மருத்துவ நுட்ப நிபுணர் பயிற்சி மாணவர்கள் மாநாட்டில் பங்கேற்று அறிவை பெருக்கிக் கொண்டனர். மாநாடு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் ராஜ்குமார், செயலர் டாக்டர் சுரேந்தர், செயலர் டாக்டர் வினோதா, பொருளாளர் டாக்டர் ஹேமச்சந்திரன், பொருளாளர் டாக்டர் தர்மராஜா ஆகியோர் தலைமையில் மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது. பதிவு குழுவில் டாக்டர் சதீஷ், டாக்டர் மதிவாணன், டாக்டர் டேவிட் ஜாய் கலேலி, டாக்டர் அப்துல் சத்யநாதன், டாக்டர் ஜோஸ்லின் ஸ்டெஃபி, கிரியோஷியா, டாக்டர் கர்ணன், யாமினி, பிரீத்தி, நிஷா மற்றும் பிற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினர். அவசர மருத்துவத்துறையில் கல்வி மற்றும் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய முயற்சியாக இந்த மாநாடு அமைந்திருந்தது. மருத்துவ கல்வி மற்றும் சேவையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நிகழ்வாக இது அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊஸ்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தினை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் அய்யனார், சேதராப்பட்டு புருஷோத்தம்மன், தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞரணி உலகநாதன், கூடப்பாக்கம் முரளி உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு கட்டில், பீரோ, நாற்காலி, டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சிறப்பு விழாவினை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்று மகிழ்ந்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 65வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விக்னேஸ்வரா பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு உற்சவ சாந்தி 108 சங்காபிஷேகத்துடன் 24 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 65வது பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடிக்கம்பத்திற்கு யானை கொடி ஏற்றப்பட்டு பூஜைகள் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். பிரம்மோற்சவ விழாவையொட்டி நாள்தோறும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து தினம்தோறும் இரவு வெள்ளி மூஷிக வாகனம், முத்து விமானம், முத்து பல்லாக்கு, ரதோற்சவம், கடல் தீர்த்தவாரி, திருக்கல்யாணம், திருமுறை உற்சவம் என பல்வேறு உற்சவங்கள் நடைபெறவும் உள்ளது. முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் செப்டம்பர் 8ஆம் தேதியும், ஊஞ்சல் உற்சவம் 14ஆம் தேதியும், 20ஆம் தேதி 108 சங்காபிஷேகம் நிகழ்ச்சிகளுடன் விழாவானது நிறைவு பெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உரியடி திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. மேலும் பெரம்பை ஊர் இளைஞர்கள் ஏற்பாட்டில் வண்ண தின்னுதல், கோலப் போட்டி, உரியடி போட்டி, சறுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இரவு விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வீட்டு வாசலில் நின்று தீபாராதனை காண்பித்து தரிசித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.